தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது என்னென்னு என்று கேட்டால், உதாரணத்துக்கு உண்டு நான் சொல்லுகிறேன். புதுமை பெண் என்கிற திட்டம் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கப்படவில்லை. புதுமை பெண் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பள்ளியிலே படித்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பெண், அந்த மாணவிகள், அவர்கள் வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே அதை உணர்ந்த காரணத்தால் தான் நாம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். ஆக பள்ளியில் படித்து முடித்திருப்பது கல்லூரிக்கு செல்கிற போது மாதம் 1000 ரூபாய் அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த மாணவிகளெல்லாம் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய